சிறையில் இருந்து வெளியே வந்த கசப்ப தேரர் தன்னுடைய சிறைச்சாலை அனுபவங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது சிறைச்சாலை ஒரு சித்திரவதை கூடமாக இருந்தது என்று சொல்லி அழுவார போல சொல்லியிருக்கார். வேறு என்ன எல்லாம் சொல்லியிருக்கார் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக புதிதாக ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட இருக்கிறது. கடுமையான ஒரு சட்டம். என்ன சட்டம் என்பது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். அத்துடன் மனைவியை கொன்று வீட்டோடு சேர்த்து எரித்த கணவர், இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். வாகனங்களை இறக்குமதி செய்வோர் மேலதிகமாக ஏப்ரல் மாதத்திலிருந்து வரி கட்ட வேண்டி வரும், மேலதிக வரி செலுத்த வேண்டி வரும் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். 28 நாட்கள் திருகோணமலை சிறையில் இருந்த கசப்ப தேரர் வெளியால் வந்து ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துக்கார். அந்த 28 நாட்களும் நரகமாக இருந்ததாம். அது மட்டும் இல்லாமல் திருகோணமலை சிறைச்சாலை ஒரு சித்திரவதை கூட மாதிரி இருந்ததாம். தன்னால் தாங்கவே முடியலை, நிறைய துன்பங்களை அனுபவிச்சேன் என்று சொல்லி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கார் கசப்ப தேரர். இதெல்லாம் எப்போ யோசிச்சிருக்கணும்? அட்டாத்தா கொண்டு போயிட்டு புத்தர் சிலையை வைக்காக்க முதல் யோசிச்சிருக்கணும். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே அவர் இப்போ தான் முதல் முறையாக ஜெயிலுக்கு போகிறார். அப்போ இப்போ தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு, சிறைச்சாலை என்றால் இப்படித்தான் இருக்கும் போல நடக்குது. அங்கே நாங்கள் நிற்கிற மாதிரி எதுவுமே இலகுவாக இருக்காது, அங்கே டோர்ச்சராக இருக்கும் என்று சொல்லி இப்போ தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அதால் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார் தான் படாத பாடுபட்டார் என்று சொல்லி. அதாவது தனக்கு நேரடியாக சித்திரவதை நடந்ததுன்னு சொல்லி அப்படி சொல்லல, இருந்தாலும் வெளியில் இருக்கிற மாதிரி வெறும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது. எனவே முதல் முறையாக சிறைக்கு போயிட்டு தான் அனுபவித்த கொடுமைகளை வெளியில் சொல்லி கவலைப்பட்டுக்கார் கசப்ப தேரர். இனி ஒழுங்காக இருப்பார். அன்றைக்கே காணொலியில் சொன்னான், இனி ஒழுங்காக இருப்பார். அடாத்தா கொண்ட புத்தர் சிலையை வைக்கிறது, இடங்களை பிடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் பார்க்காமல் தங்களுக்கு ஏதோ சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி தான் நினைப்பவைக்கு. எனவே இனி அடக்க ஒடுக்கமாக பேசாமல் இருப்பார். சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அப்படி இருந்துட்டா அவருக்கு நல்லது. எனவே அவர் இந்த மாதிரி அழுவார போல பேட்டி கொடுத்தது ஏனையவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அதே நேரம் இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் ஒரு ஆள் சொல்லி வச்சுக்கார், கொழும்பில் இருக்கிற குற்றப்புலனாய்வு பிரிவு இருக்குத்தானே, அவர்களுடைய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் மாடி இருக்குத்தானே, அது ஒரு சித்திரவதை கூடமாம் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் ஒருவர் இப்பதான் கண்டுபிடிச்சிக்கார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அனுர பிரிய தரிசன யாப்பா. ஏனென்றால் அவர் தான் கைது செய்யப்பட்டு கொண்டு வைக்கப்பட்டவர். அப்போ அவருக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இலங்கையினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர், அவருக்கே இப்பதான் தெரிய வந்திருக்குது 4ஆம் மாடி என்றது சித்திரவதை கூடம் என்று சொல்லி. எங்கட தமிழாக்களை கிட்ட இப்பயோ தெரியும். ஏன்னு சொன்னால் அதில் அதிக அளவு கொடுமைகளை அனுபவித்ததும், நிறைய கைது செய்யப்பட்டு சித்திரவதைகள் அனுபவித்ததும் நாங்கள் தானே. எனவே எல்லா தமிழ் மக்களுக்குமே தெரியும், முழு பேருக்குமே தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கே தெரியும் 4ஆம் மாடி என்ன என்னன்னு சொல்லி. ஆனால் யோசிச்சு பாருங்க, இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர் அனுர பிரிய தரிசன யாப்பாக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு 4ஆம் மாடி என்றா ஓஹோ இப்படித்தான் போல நடக்குன்னு சொல்லி. அதையும் அவர் ஊடகங்களை சொல்லி வச்சுக்கார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 4ஆம் மாடி என்றது சாதாரண இடம் இல்லை, அது சித்திரவதை கூடம் என்று சொல்லி ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கார் இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இவ்வளோ காலமும் பொதுமக்கள் தான் இந்த கொடுமைகளை அனுபவிச்சது. இப்பதான் முதல் முறையாக பிக்குமாருக்கும் அமைச்சர்கள்மாருக்கும் தெரிய வருது இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. எனவே அது கூட ஒரு நல்ல விஷயம்தான். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள், போதை வியாபாரிகள், இவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு புதிதாக ஒரு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வரத்துக்கு ஆலோசனைகள் இடம்பெற்று வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், இந்த மாதம் 19ஆம் தேதி ஒரு சட்ட திருத்தம் ஒன்று வருது. அந்த சட்ட திருத்தம் எதுன்னு சொன்னால் நச்சு பொருள் சட்டம். அது ஏற்கனவே இருக்கிற சட்டம் தான். அதில் புதிதாக சில விஷயங்களை சேர்த்து நச்சு பொருள் சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இந்த மாதம் 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அப்போ அதோட சேர்த்து இன்னும் ஒரு திருத்தத்தையும் கொண்டு வரதுக்கு இப்பொழுது தீவிரமாக ஆலோசனை செய்யப்படுதாம். அது என்னென்று சொன்னால், போதைப் பொருள் வியாபாரிகள், போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுறார்கள், இவையில் கைது செய்யப்படும் தானே. கைது செய்யப்பட்டா விசாரணைகள் முடியும் வரைக்கும், அது எத்தனை வருஷம் சென்றாலும் விசாரணைகள் முடியும் வரைக்கும் பிணையே கிடையாது. அவ்வளோதான் கதை. சும்மா ஒரு போதைப் பொருள் வியாபாரியை கைது செய்கிறது, அப்புறம் 5 நாள் கழித்து பிணையில் விடுறது தானே. பிறகு அவர் வெளியில் திருப்பி தன்னுடைய பழைய பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறது, இப்படியான சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டுக்கோம் தானே. அல்லது வெளியால் தன்னை இவர்தான் காட்டி கொடுத்தவர், அவர்தான் காட்டி கொடுத்தவர் என்று சொல்லி அவரை பழி வாங்குறது நடக்குதானே. அதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வேண்டாம். இனிமேலும் அவர்கள் கைது செய்யப்பட்டா விசாரணைகள் எல்லாம் முழுமையாக முடிவடைந்து அவர்களுக்கான தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரைக்கும் பிணை கிடையாது. அவர்கள் பிணை கோரிக்கையை வைக்க முடியாது
என்று சொல்லி ஒரு கடுமையான சட்டத்தை தாங்கள் இயற்றுவதற்கு இப்பொழுது ஆலோசனை செய்து வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல சொல்லியிருக்கார். நல்ல சட்டம் தான், உண்மையில நல்ல சட்டம் தான். எனவே இந்த மாதம் 19ஆம் தேதி அது பாராளுமன்றத்தில் அதுவும் சேர்த்து சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு சட்டம் மிக விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். வாகனங்களை இறக்குமதி செய்வோருக்கான ஒரு முக்கியமான செய்தி, ஒரு கவலையான செய்தி என்று கூட நாங்கள் சொல்லலாம். புதிதாக இப்போ வாகனங்கள் இறக்குமதி செய்யணும்னு சொன்னால் நிறைய டேக்ஸ் கட்டணும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மேலதிகமாகவும் டேக்ஸ் கட்ட வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது. எப்பயிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. ஏன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் ஒரு புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வரப்போகுது. அந்த சட்டத்தினுடைய பேர் வந்து SSCL என்று சொல்லப்படுற ஒரு சட்டம். அதனுடைய தமிழ் விளக்கம் என்னென்னு சொன்னால் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி. அந்த வரியை வந்து பொதுமக்கள் செலுத்தணும் என்று சொல்லி, அப்போ அது எங்கெங்க வரும் என்று ஒரு கணக்கு இருக்குத்தானே. அது வந்து மிக முக்கியமாக வாகனங்கள் இறக்குமதி செய்யக்குள்ள அந்த வரி செலுத்த வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது. 2.5% வரி என்று சொல்லப்படுகிறது. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்கிறார் என்று சொன்னால் இவ்வளோ காலமும் அதுக்கு ஒரு டேக்ஸ் கட்டத்தானே வேணும். அந்த டேக்ஸை விடவும் மேலதிகமாக 2,50,000 ரூபாய் கட்ட வேண்டி வரும். ஏனென்று சொன்னால் 2.5% வரி என்றதால 2,50,000 ரூபாய் மேலதிகமாக செலுத்த வேண்டி வரும் என்று சொல்லப்படுகிறது. இது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுது. என்னென்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே வாகனங்களை இறக்குமதி செய்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்போர் இப்போ கஸ்டம் கிளியரன்ஸ் செய்யத்தானே வேணும். அது வந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முதல் நீங்கள் எல்லாம் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ப்ராசஸ் போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது செல்லுபடியாகாது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதுக்கு பிறகு வாகனங்களை இறக்குமதி செய்கிறார்களுக்கு தான் இது செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த புதிய வரி SSCL என்று சொல்லப்படுகின்ற சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. ஒரு கணவர் ஒருவர் தன்னுடைய மனைவியை கொலை செய்து வீட்டோடு சேர்த்து எரிச்சிருக்கிறார். இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அனுராதபுரம் மாவட்டத்தில். அங்கே இருக்கக்கூடிய பரசங்கஸ்வேவ என்று சொல்லப்படுற ஒரு சிறிய கிராமத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால் இந்த கணவனுக்கு மனைவிக்கும் இடையில வந்து அடிக்கடி சண்டை வரதாம். அப்போ சண்டை வந்து ஒன்று கேட்குள்ள கொஞ்ச நாளைக்கு முதல் சண்டை வரைக்குள்ள மனைவி என்ன செய்கிறா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறா இந்த மாதிரி அடிச்சு கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி. போலீஸ் என்ன செய்திருக்குது, வீட்டை வந்து அவரை பிடிச்சு கொண்டு போயிட்டு ரிமாண்டில் வச்சிருக்குது. 14 நாள் ரிமாண்ட். அப்போ 14 நாள் சிறைக்குள்ளே இருக்கைக்குள்ளே வந்து அவருக்கு இன்னும் கோவம் கூடியிருக்கும் போறதுக்கு என்னையே நீ போலீஸில் காட்டி கொடுத்தனியா வெளியில் வந்து செய்கிறேன் பேரண்ட் சொல்லி நினைச்சிருப்பார் போறதுக்கு. அப்போ 14ஆவது நாள் முடியக்குள்ள ஜெயிலில் இருந்து வெளியில் வாரார். அதை எப்போ என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் நேற்று வெளியில் வந்து நேராக அடிச்சு பிச்சு கொண்டு வீட்டை போயிட்டு மனைவியை களத்தை நெரிச்சு கொலை செய்துட்டு வீட்டை வந்து கொளுத்திக்கார். வீட்டோட சேர்த்து கொளுத்தி போட்டு எங்கேயோ ஓடி ஒழிச்சிட்டார். எனவே மிக விரைவில் அவர் தேடி பிடிச்சு கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இனி காலம் முழுக்க ஜெயிலுக்குள்ளே தானே, இனி வெளியில் வரையிலாது. எனவே அவர் ஜெயிலுக்குள்ளான் இருக்கணும். அவருடைய பேர் என்னென்னு சொன்னால் ரத்நாயக்க. அவருடைய பேர். கொலை செய்யப்பட்ட மனைவியினுடைய பேர் வந்து தமயந்தி எக்கநாயக்க. இந்த சம்பவம் வந்து அனுராதபுரம் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் கடற்படையினர் படகு ஒன்றை கைப்பற்றியிருக்கிறார்கள் போதைப் பொருளுடன். அந்த படகு வந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் மன்னார் கடலில் சென்று கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனை அவதானித்த கடற்படையினர் கிட்ட போய் பார்த்தா அந்த படகுல 2 பேர் இருந்திருக்கணும். அதோட 2 பொதிகளில் வந்து போதைப் பொருட்கள் இருந்திருக்குது. உடனடியாக அந்த 2 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் வந்து கடற்படையால் மீட்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இப்போ வந்து கிரிக்கெட் போட்டிகள் நடக்குது தானே, T20, அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம். அதை வந்து இந்த ஓவியர் ஜெஃப்ரி வந்து எப்படி மாற்றிக்காருன்னு சொன்னால், கிரிக்கெட் விளையாடுறது வந்து சாதாரண ஒரு ஏழை குடிமகன். அவர் தான் நிற்கிறார். அவர்கிட்ட வயிற்றில் வந்து ஒரு பந்தொண்டு படுது. வயிற்றில் அடிக்கிறேன்னு சொல்லுவது தானே, வயிற்றில் வந்து பந்தொண்டு படுது. அவர் வந்து வலி தாங்க முடியாமல் கத்துறார். அந்த பந்தை எறிகிறது வந்து ஒரு மாஃபியா மாதிரி கிடக்க ஆளை பார்த்தா, அதாவது அந்த பந்துக்கு மேலே எழுதப்பட்டுக்கிறது காஸ்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லி, வாழ்க்கை செலவு என்று சொல்லி. எனவே வாழ்க்கை செலவு கூறுறது வந்து இந்த மாதிரி ஒரு சில மாஃபியாக்களால் தானே, இந்த மாதிரி செயற்கையாக ஒரு சில மாஃபியாக்களால் தான் வாழ்க்கை செலவு கூடுதுன்றதை இந்த ஒரு கருத்தோவியம் மிக அழகாக எடுத்து காட்டுது. அது ஏழைகளினுடைய வயிற்றைத்தான் அடிக்குதுன்றதையும் காட்டுது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.